ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிக மிக முக்கியமான செய்தி. டெட்டு பாஸ் மதிப்பெண் அனைவருக்கும் வருவது என அறிவிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையினுடைய ஒரு மகிழ்ச்சி செய்தி ஒன்று வெளியே இருக்குது. அது என்னங்கிறத பற்றி தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையிலேருந்து எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் பார்க்க முடியும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எல்லோரும் சொல்கிறது என்ன அப்படின்னா, சார் டெட்டு பாஸ் மதிப்பெண் 60 அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட வேண்டும். தயவு செஞ்சு அறிவிக்கணும் சார். ரெக்வஸ்ட் வைங்க, உங்களோட கோரிக்கையை வைங்க, நீங்கள் ப்ரெஷர் பண்ணுங்கள் அப்படிங்கிற தொடர்ந்து நம்மக்கிட்ட உங்கள் சேனல் மூலமாக நீங்கள் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்மக்கிட்ட நிறைய மெயிலு கமெண்ட்ஸு எல்லாமே வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதுக்காக தான் ஒரு முன்னெடுப்பை நம்ம எடுத்துருக்குறோம். சரிங்களா? நம்ம சேனல் சார்பாக ரெஸ்பெக்டிவ் டிஆர்பிக்கு நம்ம கோரிக்கை வச்சுருக்குறோம். நம்ம மனு மாதிரி கொடுத்துருக்குறோம் ஃப்ரம் டிஆர்பி போர்டுக்கு. சரிங்களா? ஃப்ரம்லேருந்து டு டிஆர்பி போர்டுக்கு பார்த்தோம்னா ஒரு மனு மாதிரி நம்ம கொடுத்துருக்குறோம். நம்ம சைடில் லட்சக்கணக்கான ஆசிரியர்களுடைய எதிர்பார்ப்பாக இந்த டெட் பாஸ் மதிப்பெண் 60 என்பது இருக்கிறது. அதனால் அதை டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை கன்சிடர் பண்ண வேண்டும். எவ்வாறு 82 மார்க்கில் இருந்து 75 குறைத்தார்களோ அதே போன்று 60 என அனைத்து கேட்டகரிக்கும் அறிவிக்க வேண்டும். இது ஆசிரியர்களுடைய ஒரு பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. ஒட்டுமொத்த ஆசிரியர் சமூகத்தின் ஒற்றை குரலாக இதை நாங்கள் கேட்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கோரிக்கை ஒன்று வச்சுருக்கிறோம். சரிங்களா? ஸோ இத்தனை ஆசிரியர்கள் கேட்டுக்கொண்டதன் விளைவாக இத்தனை நாள் நமக்கு மெயில் பண்ணியிருக்கீங்க, கேட்டிருக்கீங்க. அதன் விளைவாக நம்மளால் முடிஞ்ச ஒரு முன்னெடுப்பாக இந்த மனுவை நாங்கள் டிஆர்பிக்கு எங்கள் சைட்லேருந்து அனுப்பியிருக்கிறோம். சரிங்களா? உங்கள்கிட்ட கேட்குறது என்ன விஷயம் அப்படின்னா, நீங்களும் உங்களுடைய கோரிக்கைகளை ரொம்ப ஸ்ட்ராங்காக வைங்க. சரிங்களா? சமூக வலைதளங்களாகட்டும் அல்லது டிஆர்பிக்கு போர்டுக்காகட்டும் உங்களோட கோரிக்கையை நீங்கள் ஸ்ட்ராங்காக வைங்க அப்படிங்கிறது தான் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம். அதே மாதிரி இந்த வீடியோவை நம்ம ரீச் பண்ணும்போது தான் டெட்டு பாஸ் மதிப்பெண் 60 அப்படிங்கிறத நம்ம நிறைய பேருக்கு ஷேர் பண்ணும்போது அது ரீச் ஆகும். அப்போ தான் நமக்கு இன்னும் ரீச் ஆகும்போது பாஸ் மதிப்பெண்ணை குறைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற சேனல் நம்ம தான். ஆல்ரெடி நம்ம ஒரு கோரிக்கை வச்ச பிறகு தான் 82லேருந்து 75 மாற்றினாங்க. திரும்பவும் நம்ம பயங்கரமாக கோரிக்கை வச்சதுனால சமூக வலைதளங்களில் வைரலான சூழ்நிலைகள் தான் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு 60 மாற்றினாங்க. சரிங்களா? ஸோ அதனால் நம்ம கோரிக்கையை ஸ்ட்ராங்காக முன்வைக்கிறோம். உங்களோட சார்பாக நம்ம சேனல்லேருந்து கோரிக்கை வச்சுருக்கிறோம். அது ஒரு மகிழ்ச்சி செய்தி. அதனால் நீங்கள் கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது. கண்டிப்பாக புதிய அரசாங்கம் அமைந்தவுடன் 60 மதிப்பெண் பாஸ் மதிப்பெண் அனைவருக்கும் அறிவிக்கப்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சி செய்தி வெளியாகும். அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு பக்கம் நீதிமன்ற வழக்கு போய்கொண்டு இருக்கிறது. அதுவும் நமக்கு சாதகமாக வரும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க எல்லாருமே. அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி பார்த்தாலும் டெட் பாஸ் மதிப்பெண் 60 அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். இருந்தாலும் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக நான் எல்லாருக்கும் சொல்கிறேன். காமன் டெட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? காமன் டெட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி டெட்டு எழுதுங்க. சப்போஸ் இதில் நமக்கு 60 மார்க்குன்னு ஆயிடுச்சுன்னா கூட அதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணுறது எந்த விதத்துலையும் தப்பாயிடாது, படிக்கிறது எந்த விதத்துலையும் கெட்டு போயிடாது. இது உங்களுக்கு நியமன தேர்வுக்கு உதவியாக இருக்கும். அந்த விஷயத்தை மறந்துடாதீங்க. காமன் டெட்டு வரப்போகுதுங்க அடுத்த மாதத்தில். அதுக்கு படிக்கிறவங்க கொஞ்சம் கன்சிஸ்டன்சியாக படிங்க. ஒருவேளை நிறைய மதிப்பெண் அடிப்படையில் தோல்வி அடைஞ்சிருப்பீங்க இல்லையா, அவங்களாம் கட்டாயமாக காமன் டெட்டுக்கு படுங்க. காமன் டெட்டு வரப்போகுதுங்க அடுத்த மாதம். உங்களுக்கு அதுக்கு உண்டான தகவல் வரும். காமன் டெட்டு வரப்போகுது. டெட்டு இந்த மாதிரி காமன் டெட்டே கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் ப்ரிப்பரேஷன் இருக்கணும். ஸ்ட்ராங் ப்ரிப்பரேஷன், ரெகுலர் பேசிஸில் பார்த்தீங்கன்னா கொஷின் போட்டு பார்க்குறது. அதில் முடிஞ்ச ஒரு கோச்சிங் சென்டர் கூட சேர்ந்துருங்க. இல்லைனா வீட்டிலேயே உட்காந்து படிங்க. அது உங்கள் விருப்பம் தான். சரிங்களா? தினமும் டெஸ்ட் பேட்ச்லாம் நீங்கள் போட்டு பார்க்கணும். அப்போ தான் உங்களால் இந்த மாதிரி அச்சீவ் பண்ண முடியும். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கூட கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக நம்ம சேனல் மூலமாக நான் உங்களுக்கு அந்த சந்தேகங்களை தீர்க்கிறோம். மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.